Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வஞ்சரம் மீன் குழம்பு. இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன, அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான வஞ்சரம் மீன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு துண்டுகள் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ரெண்டையும் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, 10 இருந்து 15 சின்ன வெங்காயம், அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, அதையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புனால மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் கலந்த கலவை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் அந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுடலாம். இதுக்கு தேவையான புளி எடுத்திருக்கேன். ஒரு லெமன் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுக்க போகிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2.5 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இந்த டைமில் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்துடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த வஞ்சரம் மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீன் சேர்த்தப்புறம் கவனமாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த குழம்பு ஓரளவு நல்லா வத்தி வந்துடுச்சு. மண் சட்டிங்கிறதுனால நாம் அப்பப்போ அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ பாருங்கள், அந்த குழம்பு நல்லா வத்திடுச்சு. நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி குழம்பை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எம்மியான வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல தேங்காய் எதுவுமே சேர்க்கலை, மசாலா மட்டும் போட்டு வைக்கிற குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ இந்த குழம்பை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அந்த மீனெல்லாம் பாருங்கள், உடையாமல் அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி அந்த குழம்பும் நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எம்மியான டேஸ்டியான வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் மீன் வாங்கும்போது நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். இது வஞ்சரம் மீன் தான் இல்லை, நீங்கள் எந்த மீனில் வேணால் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லி சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி ஃபிஷ் ரெசிபி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.